Welcome to Berea Bethel Assembly. என்ன? What is the question? தேவனுடனான அல்லது கடவுளுடனான உங்கள் உறவு, it's a question mark. Your relationship with God is a question mark. நான் தேவனுடனான உறவு எப்படி இருக்கிறது, எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிறதான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கிறது அப்படின்னு இந்த காலவெல்ல நான் பார்க்க போகிறோம். நாம் பொதுவாகவே இந்த உலகத்தில் எல்லா மனிதனும் என்ன விரும்புகிறான் அப்படின்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்னா அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்? சரியாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், ப்ராப்பராக இருக்கணும். அப்படிதானே நம்ம விரும்புறதெல்லாம்? இந்த உலகத்தில் எல்லா மனுஷனும் விரும்புகிறதும் என்னதான் விரும்புகிறான்? ஒரு உறவை என்ன செய்கிறான்? விரும்புகிறான். ஏன் அப்படின்னா ஆண்டவரும் அதை தான் என்ன செய்தார்? விரும்பினார். ஆண்டவரும் மனிதனோடு கூட ஒரு உறவு வைத்துக்கொள்ள வேண்டும் என்று தான் தேவன் விரும்பினார். அதுல மாற்றமே கிடையாது. ஆண்டவர் மனிதனை படைக்கும் போதும் அப்படிதான் ஆண்டவர் படைச்சார். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் மனுஷனை படைச்சிட்டாரு. படைச்சு அவனை கொண்டு போய் வச்சுட்டாரு. வைத்த பிற்பாடும் தினமும் மாலையில வந்து மனிதனோடு கூட அவர் என்ன பண்றாரு? உறவாடுகிறார், பேசுகிறார். ஏன் அவர் பேசணும்? அவர் நல்ல லக்ஸுரியா அவர் வானத்துல ஆண்டவரோடு கூட இருந்தார், தேவனோடு கூட இருந்தார். அவரை வேதம் சொல்லுகிறது, அவர் அங்க எப்படி இருந்தார்? அவருக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்படி இருந்தும் தேவனுடைய வலது பார்சத்தில் இருப்பதை அவர் கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அவர் என்ன செய்தார்? தன்னைத்தானே தாழ்த்தி மனுஷரூபம் எடுத்தவராய் அவர் நமக்குள்ளே என்ன பண்ணினார்? வாசம் பண்ணினார். இந்த வேதத்தை குறித்து நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நாம் வாசிக்கும் போது இவ்விதமாய் வாசிக்கிறோம். வாசிங்க பார்க்கல. யோவான் 1:14 வாசிக்கும் போது எப்படி வாசிக்கிறோம்? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நீங்க அதே யோவான் 1:1 வாசிக்கும் போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை அப்போ தேவனாய் இருந்த வார்த்தை. நீங்க ஆதியாகம புத்தகத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆதியாகமத்துல 1:1 நீங்க வாசிக்கும் போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த என்ன சொன்னா, ஆதியிலே வார்த்தை என்ன, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆவியானவர் அதன் மேல என்ன செய்து கொண்டிருந்தார்? அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு, பிறகு ஆண்டவர் சொல்லும்போது, இந்த உலகத்துல வெளிச்சம் உண்டாகிறது என்று ஒரு வார்த்தை சொன்ன உடனே வெளிச்சம் என்ன ஆயிடுச்சு? உண்டாயிற்று. வானமும் பூமியும் வெவ்வேறாய் பிரிய கடவுது. வான் பிரிஞ்சிருச்சு. He did not go and toiled. அவர் போய் அந்த வேலையை செய்யல. ஆண்டவர் அந்த வேலையை என்ன செய்யல? செய்யல. ஆனா எப்படி அது உருவாயிருச்சு? எல்லாம் இதே எப்படி உருவாயிற்று? வார்த்தையினால. ஒரு வார்த்தை சொன்னாரு, அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துருச்சு. அந்த வார்த்தை தான் இப்ப யோவான் 1:1 வாசிக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை. அப்ப அந்த வேலை செய்ததெல்லாம் யார்? அந்த அந்த வெளிச்சத்தை உண்டாக்குனதெல்லாம் யார்? வார்த்தை என்கிற தேவன், வார்த்தை என்கிற கர்த்தர். அதுதான் இயேசு கிறிஸ்து. அவர் வார்த்தையினால அதை உருவாக்கினார். நான் இப்போ அந்த டீச்சிங்குள்ள நான் போகல. ஐம் ஜஸ்ட் கமிங் அவுட் ஆஃப் இட். இப்போ என்னன்னா, ஆண்டவர் உலகத்தை படைச்சிட்டாரு. படைத்த பிற்பாடு மனிதனையும் என்ன செய்தார்? வசனம் சொன்னார். வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா, மனுஷனை நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் என்ன செய்வோம்? உண்டாக்குவோமாக அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். உண்டாக்கிட்டாரு. உண்டாக்குன பிற்பாடு கொண்டு போய் அவனை ஏதேன் தோட்டத்தில் வச்சுட்டு ஆண்டவர் என்ன பண்ணலன்னா, அப்படியே விட்டுட்டு போகல. தினமும் மாலையில அவன் என்ன பண்ணாரு? அவரோடு கூட என்ன பண்ணாரு? உறவு வைத்து கொண்டார். இப்ப நம்ம யோவான் 1:14 வாசித்தபடி, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து என்ன செய்த? இயேசு கிறிஸ்துவாய் மாம்சத்தின்படி இந்த உலகத்தில் பிறந்து நமக்காய் 33 ஆண்டுகள் வாழ்ந்து நமக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த ஆண்டவர். ஏன் அப்படின்னா, அவர் நம்மோடு கூட என்ன வைக்கணும்னு பார்க்கிறாரு? உறவு வச்சுக்கணும்னு பார்க்கிறார். He wants to have a relationship with us. எத்தனை பேருக்கு இந்த உலகத்தில் யாரு கூட எனக்கு ரிலேஷன்ஷிப்பே வேண்டாம் அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா கை தூங்க பார்க்கலாம். எனக்கு உறவே வேண்டாம். யாராவது ஒருத்தர் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம என்ன வச்சிருக்கிறோம்? உறவு வச்சிருக்கிறோம். இந்த உறவு எப்படி இருக்குது?
ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற உறவு, பிள்ளைகள் தகப்பனுக்கு வைத்திருக்கிற உறவு, அல்லது பெற்றோர்கள் என்ன சொன்ன பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற உறவு, இதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருக்குதா? எப்படி இந்த உலகத்துல நம்ம உறவு வைத்துக்கணும்னு நம்ம விரும்புறோமோ? இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஒரு உறவு வைத்துக்கொள்ளணும் அப்படின்னா நாம என்ன பண்ணுவோம்? என்னப்பா என்ன பண்ணுவோம்? அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அவங்க கூட இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சது எதுவோ அதை மாத்திரம் தான் நம்ம செய்வோம். நமக்கு பிடிச்சதை நம்ம விட்டு கொடுத்துருவோம். கரெக்டா? ஏன் அதை செய்யறோம்? எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணும், எனக்கு அந்த உறவு வேணும். எத்தனை பேர், நான் கேட்குறேன், கணவன் மனைவி பார்த்து கேட்குறேன், எத்தனை பேர் உங்களுக்கு பிடிச்சத உங்களுக்கு மனைவிக்கு பிடிக்காதனால நீங்கள் பண்ணுறதில்ல அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், ரைட். கணவன் மாதிரி சொல்லாரு, மனைவி மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் என் கணவருக்கு என்ன செய்யாது, பிடிக்காது, அதனால நான் விட்டுட்டேன் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் கை தூக்குங்க. இன்னும் ரெண்டு பேர் வராங்க. ஸ்தோத்திரம். நிறைய காரியத்தில் நம்ம விட்டு கொடுக்குற, ஏன் விட்டு கொடுக்குறோம்? ஏதோ கடமை, ஏதோ வேணும்னு விட்டு கொடுக்குறோம் இல்லை. எதுக்காக அந்த காரியத்தை விட்டு கொடுக்குறோம்? அந்த உறவை என்ன பண்ணணும்? நீடிக்கணும். இட் ஹாஸ் டு கம், லைஃப் லாங் என் கூட வரணும் அப்படின்னா நான் அந்த காரியத்தை நான் என்ன பண்றேன்? விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்கறதுனால ஒரு ஒரு உலகத்தான் சொன்னா என்னன்னு சொன்னா, வீட்டில் விட்டு கொடுத்தா உலகத்தில் நல்லா வாழலாம் அப்படின்னா. ஆமேன்னு சொல்லுங்களேன். அவன் சொன்னது சரின்னு சொல்றவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஏன் அதை விட்டு கொடுக்குறோம்? நம்ம ரிலேஷன்ஷிப். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னா, தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறத கொள்ளையாடின பொருளாய் விடாம என்ன சொன்ன எண்ணாமல் அவர் நமக்கா இந்த உலகத்தில் வந்தார். அப்படின்றது காரணம் என்னன்னா, அவர் உங்கள் மேலும் என் மேல அவ்வளோ ஒரு உறவு கர்த்தர் வைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர் உறவு கரெக்டாக தான் வச்சிருக்கிறார். ஆனா நம்முடைய உறவு, இப்போ நான் என்னுடைய கேள்வியே your ரிலேஷன்ஷிப் வித் காட். தேவனிடத்துல உன்னுடைய உறவு எப்படி இருக்குது? மனுஷங்கிட்ட உறவு வைக்கிறதுக்கு என்னென்ன பிடிக்காதோ அதை செய்கிறோம். கரெக்டா? ரைட். மனுஷனுக்கு இப்போ ஒரு மனுஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அவன் 1 மைல் தூரம் வர சொன்னால் அவனுக்கு 10 மைல் தூரம் அவன் கூட போகிறோம். நான் நீங்கள் புரியுறதுக்காக சொல்கிறேன். ஒரு இந்து மனுஷனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் கடவுள் மேலே வைத்திருக்கிற பக்தியாக இருந்தாலும் சரி, அவன் அன்பாக இருந்தாலும் சரி, பாசமாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று. ஆனால் இங்கேருந்து மைல் கணக்காக என்ன செய்கிறான்? நடக்கிறான். நம்மெல்லாம் அந்த மாதிரிலாம் அந்த இதில் இருந்தானே வந்திருக்கிறோம். மணிக்கணக்காக என்ன செய்கிறாங்க? நடக்கிறாங்க. அதுவும் எப்படி நடக்கிறாங்கன்னா, காலில் சப்பல்லாம் கிடையாது, வெறுங்காலில் போட்டு நடக்கிறான். நான் முந்தா நேரத்து நான் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கோயிலில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், தீமிதி என்னது என்ன அதுக்கு பேர் என்னமோ வேற பேர், பூ மிதிக்கிறது. ஆனால் பூ கிடையாது அது. ஆமாம், நம்மளாம் நினச்சிடக்கூடாது, ஐயோ பூ மிதிக்கிறது ஜாலியாக நினச்சல. பூ கிடையாது அது, ஃபுல்லாக நெருப்பு. இந்த நெருப்பில் என்ன பண்ணுறான்னா உடம்புல எல்லாம் குத்திக்கிட்டு வேகமாக அது மேலே ஓடுறான். ஏன்? அவன் பக்தியோ அல்லது அவனுடைய வேஷமோ என்னன்னு தெரியாது. ஆனால் அவன் கடவுள் மேலே அவனுக்கு ஒரு உறவு வைத்துக்கணும்னு பார்க்குறானே. ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி வைத்திருக்கிறோம்? how far my relationship with God? இந்த உலகத்தில் ஒரு மனிதனோடு கூட நம்ம உறவு வைத்துக் கொள்ளணும்னு சொன்னால் நம்ம எதையெல்லாம் வேண்டாமோ அதை விட்டு கொடுத்துட்றோம். இப்போ இன்னைக்கு காலையில் நான் சொல்லும்போது கூட நான் ஒரு வார்த்தை சொன்னேன். என்ன அப்படின்னா, ஒரு மனிதனோடு கூட நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள எனக்குள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு நீடிக்கணும்னா எங்களுக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் முதலாவது என்ன செய்யாது? இருக்காது. ஒளிவு மறை மாத்திரம் அல்ல, அவங்ககிட்ட குடுக்கல் வாங்கல் அல்லது நீ கொடுத்த நான் கொடுப்பேன், நான் கொடுத்த நீ கொடுப்பேன் அப்படின்றது இருக்காது. சரியான உறவுல என்ன தெரியுமா இருக்காது? ஒருத்த மட்டும் செய்யட்டும்ன்றது சரியான உறவு கிடையாது. வாங்கிக்கிட்டே இருக்கிறது, அதுக்கு பேர் என்னது இல்லை? சரியான உறவு இல்லை. அதே மாதிரி இன்னொரு உறவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறதும் சரியான உறவு இல்லை. அந்த உறவுல என்ன இருக்கணும்? 2 குடுக்கலும் இருக்கணும், வாங்கலும் இருக்கணும். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் அதை செய்யறது இல்லையே. தேவ பிள்ளைகள் அது செய்யறதே கிடையாது. இப்பெல்லாம் நம்மெல்லாம் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிச்சா என்ன பண்றோம்? நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சோம்னா என்ன பண்ணுவோம்? சொல்லுங்களேன், நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சா என்ன பண்றோம்? துதிக்கிறதெல்லாம் அடுத்ததான். எடுத்தோடனே ஃபர்ஸ்ட், ஆண்டவரே சோத்திர சோத்திர, ஆண்டவரே கர்த்தரே ஆசீர்வதிங்க, ஆண்டவரே என் வீட்டை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே எங்கள் அம்மாவை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே எனக்கு பஸ் இல்லை, ஆண்டவரே எனக்கு என்ன சொன்னால் எனக்கு கார் இல்லை, ஆண்டவரே எனக்கு பைக் இல்லை, ஆண்டவரே எனக்கு கை வலிக்குது, ஆண்டவரே எனக்கு முட்டி வலிக்குது, ஆண்டவரே எனக்கு இதை சோங் கொடுங்க, ஆண்டவரே இதை சோங் கொடுங்க, ஆண்டவரே.
இப்படிதான் ஜெபம் பண்றோமே தவிர என்னைக்காவது உறவு சரியா இருக்கட்டும்னு என்னைக்காவது ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறோமா? நான் கேட்குறேன், இப்போ ஒருத்தர் நம்மளை பார்த்து நம்மகிட்ட ரொம்ப அன்பா பழகுறாங்க, நேசிக்கிறாங்க. Right? அன்பு கொஞ்சம் வா இப்போ அன்பு. இப்போ நான் அன்பை ரொம்ப நேசிக்கிறேன், சரியா? அன்பு கூட ரிலேஷன்ஷிப் வைக்கணும்னு பார்க்குறேன். இவரும் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், சரியா? நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. ஆனால் எப்போ பிரச்சனை வரும் அப்படின்னா, அன்பு 100 தரியா, நாளைக்கு ஒரு 200 தரியா, அடுத்த நாள் ஒரு 300 தரியா, டெய்லி ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னா, இப்படி பிடிச்சிட்டு இருக்க கையா அன்பை என்ன பண்ணுவாரு? உன் ரிலேஷன்ஷிப்பே எனக்கு வேண்டாம். ஏன் ரிலேஷன்ஷிப் வேண்டாம் நம்ம சொல்றாரு? சொல்லுங்களேன், என்னங்க நீங்க சொல்லுங்க. நான் போன வாரம் பாஸ்டர் சொன்ன மாதிரி நம்ம 2 பேர் பேசி தான் மெசேஜ். என்னுடைய மெசேஜ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம 2 பேரும் என்ன பண்ணணும்? பேசணும். நீங்களாம் பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் உங்களை சொல்லலை, அவர் சொன்ன மாதிரி அம்பத்தூர்ல இருக்கவங்கள சொல்றேன். நம்ம உறவு என்னன்றது நம்ம இப்போது வாங்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் என்ன இல்லை. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்குறாங்க, 3 தடவை கேட்குறாங்க, என்ன பண்ணுவோம்? நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணுவோம்? உறவே வாய் தேவையில்லை. உங்க ரிலேஷன்ஷிப்பை ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேட்குறான், பிரதர் அர்ஜென்ட் பிரதர், காசு கொடுங்க பிரதர், கொடுத்துட்றோம். 2வது தடவை ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, அர்ஜென்ட் கொடுத்துட்றோம். 3வது தடவை கேட்கும்போது, பிரதர் இருங்க நான் பார்சலை செக் பண்ணுறேன், இருக்கா இல்லையா? இப்போவே சிக்னலை உங்களுக்கு தெரியணும். என்ன அர்த்தம்? இனி அவர் கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. 3வது தடவை 4வது தடவை மறுபடியும் கேட்குற, பிரதர் கையில் காசு இருக்குதா? பிரதர் இல்லை பிரதர், நான் வீட்டில் கேட்டுட்டு சொல்லட்டுமா அப்படின்னு என்ன அர்த்தம்? டைரக்டாவே கொடுக்க நமக்கு நம்ம இந்தியன்ஸ்க்கெல்லாம் ஒரு பாலிசி இருக்கு, நம்ம எதுவுமே டைரக்டா சொல்ல மாட்டோம். நம்ம எல்லாமே சுற்றி இன்டைரக்டா தான் சொல்லுவோம். இன்டைரக்டா சொல்லும் போதே உனக்கு என்ன பண்ணிக்கணும்? புரிஞ்சுக்கணும், உனக்கு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை? விருப்பம். ஏன் விருப்பம் இல்லை? நீ எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணிட்டே இருக்கிற? கேட்டுட்டே இருக்கிற. The relationship is not only asking, it is also giving. நான் இப்ப இவரோடு கூட உறவு வைத்துக்கிறேன் அப்படின்னா, it's not only just asking and இப்ப பார்த்தாலும் நம்மளும் ஆண்டவர்கிட்ட அப்படிதான் பண்றோம். போய் ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க ஆண்டவர், அதை கொடுங்க ஆண்டவர், இப்படின்னு கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோமே தவிர ஆண்டவர்கிட்ட உறவு வச்சுக்கணும்னு நினைக்காத நம்ம விரும்பி இருக்கிறோமா? நம்ம உண்மையா சொல்லணும்னு சொன்னா நம்முடைய ரிலேஷன்ஷிப் எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு? வெரி குட். நம்முடைய ரிலேஷன்ஷிப் வித் காட் இஸ் ஆல்வேஸ் ஃபார் a necessity. தேங்க்யூ. ஏதாவது ஒரு தேவைக்காக தான் ஆண்டவரை தேடுறாங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் ரொம்ப நல்லவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மற்ற நேரத்துல எல்லாம் விட்டுருவாங்க. ஆனா என்ன செய்வாங்கன்னா, எப்பயெல்லாம் தேவை வருதோ அப்ப மட்டும் ஜெபம் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் ரிலேஷன்ஷிப் பண்றீங்க இல்ல. அதுக்கு பேர் என்னது? சந்தர்ப்பவாதி. என் பாஷையில சொல்லணும்னா, இல்ல நான் பாஷையில் நம்ம பாஷையில சொல்லணும்னா அதுக்கு பேர் என்னதுங்க? நிறைய கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு ஆண்டவரை சந்தர்ப்பவாதியாய் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் என் கூட சரின்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்ட் தானே? எப்படி தேடிட்டு இருக்கோம்? என் தேவைக்காக. வியாதி வந்தா ஆண்டவர் வேணும், கஷ்டம் வந்தா ஆண்டவர் வேணும், வேலை வேணும்னா ஆண்டவர் வேணும். ஆனா என்ன செய்யணும்? ஆண்டவரோடு கூட உறவு மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிறது இல்லை, வச்சுக்கிறது இல்லை. இப்போ நான் சொல்றேன், கணவன் மனைவி இருக்கிறாங்க. கணவன் என்ன பண்றாருன்னா, கணவன் ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் தான் வீட்டுக்கே வராரு. வாரத்தில் ஒரு நாள் தான் 2 மணி நேரம், அதுவும் வாரத்தில் ஒரு நாள் தான் வராரு. வர ஒரு நாள் எவ்வளோ நேரம் தான் வராரு? 2 மணி நேரம். வந்த 2 மணி நேரத்தில் இப்படியே இருக்கிறாரு. வந்த 2 மணி நேரத்தில் என்ன பண்றதுல சிரிக்கிறது கூட இல்லை. வந்த 2 மணி நேரத்தில், அதுவும் 2 மணி நேரம் கூட ஃபுல்லா இல்லை. அவர் டைமிங் என்னமோ 2 மணி நேரம் தான். அதுலயே ஒரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் எடுத்துட்டு 1 மணி நேரம் தான் வர்றாரு. அந்த மாதிரி கணவர் கூட நீங்க வாழணும்னு எத்தனை பேர் விரும்புவீங்க? ஹலோ,
என்னக்கா? வெளியே இல்லை, ஃபர்ஸ்ட் டைவர்ஸ் நம்ம தான் அனுபவம். அதே மாதிரி உங்க மனைவி அதே வாரத்தில் ஒரு நாள் தான் வர்றாங்க. வாரத்தில் ஒரு நாள் வந்து பேசுறதே கிடையாது. முடிஞ்ச உடனே எப்படா டைம் 2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு கிளம்பிடுறாங்க. அந்த மாதிரி மனைவி கூட எத்தனை பேர் வாழணும்னு ஆசை? இல்லை, கரெக்ட் தானே? எஸ் ஆர் நோ? அப்போ நமக்கு அந்த ஆண்டவரோடு கூட சரியான ரிலேஷன்ஷிப் இல்லை. ஒரு 2 மணி நேரம் வந்துட்டு போக முன்னால என்ன செய்ய முடியும்? வந்து உட்காந்து தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியல, ஆண்டவர் கரம் தட்டி பாட முடியல, ஜெபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல. அப்புறம் எப்படி நான் கிறிஸ்தவன் ஆண்டவரோடு கூட உறவு வச்சுக்கிறேன்னு எப்படி சொல்ல முடியும்? And I called myself as a Christian, and I call myself as a Christian that I have relationship with God. நான் தேவனோடு கூட உறவு வச்சிருக்கிறேன், ஆண்டவரோடு கூட என்ன செய்றேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குது? ஏன்னா ஆண்டவரோடு கூட நான் என்ன வச்சுக்கல, உறவு வச்சுக்கலையே. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல போய் பாருங்க. இன்னைக்கு முதல்ல எல்லாம் குடும்பம் அப்படின்னா ஒரு 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 உற்ற உறவு இருந்துச்சு. ராத்திரியில் 8 மணி ஆயிடுச்சுன்னா குடும்பத்தில் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்து என்ன பண்ணுவாங்க? ஜெபிப்பாங்க. வேதத்தில் வீட்டில் பைபிள் வாசிச்சு ஜெபிப்பாங்க. எனக்கு சின்ன வயசுல எங்கள் அப்பா அம்மாலாம் அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு வீட்டில் உட்காந்தா வீட்டில் இப்போ நம்ம பொதுவாக இன்னைக்கு நடக்கிற காரியமே என்ன தெரியுமா நடக்குது? நான் நல்லா நீங்கள் கவனிச்சு பாருங்க. 4 பேர் உட்காந்தா நம்ம ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்குன்பாங்க, நம்ம 4 பேர் உட்காந்தா சொந்தக்காரங்கெல்லாம் கூட்டினா நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாம் உட்காந்து பேசுவோம். ஒரு நல்ல காரியம் வருது, ஒரு கெட்ட காரியம் வருது, ஒரு நல்ல கெட்ட காரியம் விட்டுருங்க, நல்ல காரியம் வருது அப்படின்னா, ஒரு திருமணம் அப்படின்னா உங்க சொந்தக்காரங்கெல்லாம் 10 நாளைக்கு முன்னாடியே வந்துருவாங்க. குறைஞ்சது 4 நாளைக்கு முன்னாடி வருவான். ஏன் 4 நாளைக்கு முன்னாடி வருவான்? நீங்க இருக்கீங்க ரொம்ப நல்லவங்க. அந்த உறவை என்ன பண்ணிக்கணும்னு பார்ப்பான். உறவை என்ன பண்ணிக்கணும்னு பார்ப்பான். இன்னும் கிராமத்து சைட்ல எல்லாம் போனா அப்படித்தானே இருக்கு. மகா இப்போ புனிதமா இப்போ தென்காசி எல்லாம் அப்படித்தானே இருக்கு. இப்போ போனால் எப்படி இருக்குங்க? ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே என்ன சொந்தக்காரங்களாம் என்ன செய்துருவாங்க, வந்துடுவாங்க. அந்த உறவு இருக்கும். ஆனால் இங்கே சென்னையில் நமக்கு இருக்கிற உறவெல்லாம் எப்படி இருக்குது? கல்யாணம் பாருங்க, கல்யாணம் கூட இன்னைக்கு வைக்கிறதில்ல. கல்யாணம்லாம் வந்து மீறி போனால் நமக்கு நல்லாவே தெரியும். கல்யாணத்துக்கு மீறி போனால் 50 பேர் வருவான், நமக்கு நல்லா தெரியும். ஆனால் ரிசப்ஷனுக்கு மட்டும் நிறைய பேர் வருவான். அது கரெக்டாக அந்த ப்ரேயர் டைம் கூட வரமாட்டான். அவன் டைமிங்கே பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம சென்னை ஆட்களுடைய டைமிங்கே 8 to 9 தான். அந்த 8 o'clock to 9 o'clock என்னது? சாப்பாடு டைம். வந்தமா, பொய்ய கொடுத்தமா, சாப்பிட்டமா, என்ன செய்திடணும், போயிடணும். அங்கே மற்றவன் அவன் இருக்கு, எப்படி இருக்கிறான், யார் வந்தா, யார் போனான், தோணான், தொருத்தி எதுவுமே பார்க்கறது கிடையாது. ஏன் அப்படின்னா யாருக்கு இப்போ என்ன இல்லை, இருக்கிற பிஸி ஸ்கெட்யூலில் யாருக்கு என்ன வச்சுக்கணும்னு விருப்பம் இல்லை, ஒரு ரிலேஷன்ஷிப் வைக்கணும்னு யாருக்கு விருப்பமே கிடையாது. அப்படியே மீறி போய் ரிலேஷன்ஷிப் வச்சா கொஞ்ச நேரத்தில் சண்டை வந்துடுது. போன நேரத்தில் நியூஸ் பார்த்தேன். என்ன நியூஸ்னா, இதுவரைக்கும் நான் பார்த்த சண்டையெல்லாம் இது என்னது, பொண்ணு வீட்டில் சாம்பார் சரியில்லைன்னு சொல்லியிருப்பாங்க, இல்லை மாப்பிள்ளை வீட்டில் சாம்பாரோ குழம்போ சரியில்லைன்னு சொல்லுவாங்க, இல்லை வேற ஏதாவது சண்டை வந்து பெரிய சண்டையாகி கல்யாண வீடே பெரிய கலவரமாக பார்த்துருக்கேன். எத்தனை பேர் நியூஸில் பார்த்துருக்குமா? ஆனால் போன வாரம் வந்த சண்டை நீங்கள் கேட்டிங்கன்னா சிரிப்பீங்க. டிஜே மியூசிக் போடுறவனுக்கும் அந்த இது பரிமாறுறான்ல, ஃபுட்டு கேட்ரிங் பீப்புள், கேட்ரிங் காரனுக்கும் டிஜே காரனுக்கும் சண்டை வந்து இருக்கிற சாப்பாடுலாம் கீழே கூட்டிகிட்டு போயிட்டானுங்க. கொஞ்ச நேரம் நம்ம நாட்டில் இன்னைக்கு உட்காந்து பேசுறதுக்கு நமக்கே பயமாக இருக்குது. ஏன் அப்படின்னா உறவு வளரும்னு பார்த்தா கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடுது, உடஞ்சி போயிடுது. நீங்க உறவு, மனுஷனுடைய உறவு அப்படிதான் இருக்குது. அப்படியே 4 பேர் உட்காந்தால் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்கள் 4 பேர் இந்த இதுல எல்லாம் போய் பாருங்களேன். நீங்கள் வெளியே பப்ளிக்லையோ இல்லை நீங்கள் கல்யாண வீட்டில எல்லாம் போய் பாருங்க. 4 பேர் சொந்தக்காரங்க உட்காந்துருப்பாங்க. ஆனால் எல்லாரும் ஒருத்தர் பேச மாட்டான். அவனுக்கு என்ன பண்ணுவான்? கரெக்டா? நடக்குதா நடக்கலையே நீங்க சொல்லுங்க. ஏன் அப்படின்னா மனுஷனுக்குள்ள இப்ப ரிலேஷன்ஷிப் மனிதனோடு கூட வைக்கிறதுக்கு பதிலாக இன்னைக்கு ரிலேஷன்ஷிப் எதுல போயிடுச்சு? இன்னைக்கு நிறைய பேருக்கு ஸ்டேட்டஸ் வச்சுட்டு எத்தனை லைக்ஸ் வருது அப்படின்னு பார்க்கணுன்னு ஆசை. எத்தனை
ஹார்டின்ஸ் எவ்வளோ வரணும்னு இப்போ வருதுன்னு பார்க்கணுன்னு ஆசை. நான் ஒன்று சொல்லட்டுமா, இந்த ஹார்டின்ஸ் போடுறவன், லைக்ஸ் போடுறவன், ஃபாலோ பண்ணுறவன் எவனும் உன் கஷ்டத்தில் வந்து நிற்க போகிறதில்ல. எத்தனை பேர் கூட ஆமேன்னு சொல்கிறீங்க? உன் கூட பக்கத்தில் இருக்கிறவனோடு கூட உனக்கு உறவு வச்சுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து நிற்க மாட்டான். சரியா? என் கூட சரின்னு சொல்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம யார் கூட உறவு வைக்கணும்னே இன்னைக்கு மனுஷனுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது தெரியுமா? தே ஆர் கன்ஃபியூஸ் டோட்டலி. தேவ சமூகத்தில் வந்திருக்க பிறகு நான் தேவ சமூகத்தில் இன்னைக்கு நான் ஒன்று சொல்றேன், தேவனை நேசிக்கிறவன், நல்லா நோட் பண்ணிக்கங்க, தேவனை நேசிக்கிறவன் தேவன் என்ன சொன்ன தினமும் ஜெபிக்காம இருக்கவே மாட்டான். தேவனை நேசிக்கிறவன் வேதம் வாசிக்காம இருக்க மாட்டான். தேவனை நேசிக்கிறவன் ஆலயத்துக்கு வராமல் இருக்க மாட்டான். மறுபடியும் சொல்லட்டுமா? உங்கள் ஹார்ட்டில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, தேவனை நேசித்தால். நீங்களே கேள்வி கேட்கணும் டெய்லி, நான் ஆண்டவரை நேசித்தால் நான் என்ன பண்ணாமல் இருக்க மாட்டேன். ஆண்டவரை நேசித்தால், ஆண்டவரை நேசித்தால் ஆலயத்துக்கு. ஆமாம், நான் இப்போ ஏதோ ஒரு காரியத்துக்காக ஒருத்தர்கிட்ட நான் தேவைக்காக வைக்கிறேன்னா அதுக்கு பேர் சரியான ரிலேஷன்ஷிப் இல்லை. நான் யார்? பூர்ண சந்தர்ப்பவாதி. ஆண்டவர் சந்தர்ப்பவாத உறவை கத்தர் வேணும்னு கத்தர் விரும்பல. ஆண்டவர் விரும்புகிறது உனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப் வேணும்னு தான் கத்தர் விரும்புறாரு. எத்தனை பேரும் கூட ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சில உறவுகள் எப்படி இருக்குன்னா அவங்களுடைய தேவைக்கு மாத்திரம் பயன்படுத்திக் கொள்ளுகிற உறவு. சில உறவுகள் எப்படி தெரியுமா? நீங்க ட்ரெயின்ல நிறைய பேர் நம்ம எல்லாம் டிராவல் பண்ணியிருக்கோமா? ட்ரெயின்ல டிராவல் பண்ணோம். ட்ராவல் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? கொஞ்ச நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக, இப்போ யாரும் பேசுறதில்ல, இப்போ இருக்கவங்கள விட்டுருங்க. நம்ம முதல்ல ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது அப்போயெல்லாம் நம்ம கையில் ஃபோன் எல்லாம் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. நம்ம அப்படியே பேக்கன்னு என்ன பார்த்துருப்போம், வேடிக்கை பார்த்துட்டே இருப்போம். அந்த டைமில் போர் அடிச்சு போய் நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து பேசி என்ன பண்ணுவீங்க, எப்படி இருக்கீங்க, என்ன ஏது அப்படின்னு சொல்லி அவங்களோட கூட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணி அவங்கள போய் இறங்குறது என்னமோ 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில், அதுக்குள்ளே என்னமோ இவங்க சொந்த கதை சோக கதையெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, சொல்லிடுவாங்க. இந்த போய் இறங்குறதுக்குள்ளே ஃபோன் நம்பர்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. ஃபோன் நம்பர்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ரிலேஷன்ஷிப் என்னன்னா போய் ஒரு 2 நாள் ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க ஃபஸ்ட்டு வந்து ஃபோன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நாள் போக்கில் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அதோட என்ன செய்துரும், முடிஞ்சு போயிடும். அவங்கள சேவ் பண்ணி வச்சிருக்கிறது அவங்க பேரை போட்டு ட்ரெயின் தான் சேவ் பண்ணி வச்சிருப்போம். கரெக்டா? அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க யாரு? ட்ரெயின் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு அநேகர் ஆண்டவர் அப்படிதான் வச்சிருக்காங்க. அந்த நேரத்துக்கு எனக்கு என்ன வேணும், பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும். டோன்ட் ஹேவ் தட் கைண்ட், ஆண்டவர்கிட்ட அப்பேற்பட்ட உறவு ஆண்டவர் விரும்பல. ஆண்டவர் விரும்புகிற ரிலேஷன்ஷிப் என்ன தெரியுமா? அவரோடு கூட நித்தமும் அவரோடு கூட நடக்கிறவன். ஆண்டவர் என்ன சொன்னார்னு சொன்னா, ஆண்டவர் படகுல ஏறினார். அந்த லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிங்கன்னு சொன்னா, ஆண்டவர் கல்லைய கடற்கரை ஓரமாய் நடந்து வருகிறார். பேதுரு யோவானும் என்ன மீன்களை அலசி கொண்டிருக்க வலையை அலசி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் படகுல ஒன்றில் ஏறி அதிலிருந்து பிரசங்கம் பண்ண பிற்பாடு ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த மீனெல்லாம் கொடுத்த, ஏன்னா அது உங்களுக்கு தெரியும், அதனால தான் நான் அதை வேகமா சொல்லிட்டு போறேன். மீனெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு ஆண்டவர் சொல்லாரு, ஆண்டவர் என்ன சொல்றாரு, நிறைய மீனை கொடுத்துட்டாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்ன பண்ணு, பின்பற்று. இது கொஞ்சம் கஷ்டம். இப்பவும் சொல்றேன், நீங்க ஆண்டவர்கிட்ட பின்பற்றும் போது சில காரியங்களை உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், விடணும். அவ்வளவு சீக்கிரம் என்ன செய்ய முடியாது, விடவே முடியாது. எனக்கு பிடிச்சதுன்றத பாருங்க, மற்றவங்களுக்கு பிடிச்சதை வேணா விட்டுறலாம், எனக்கு பிடிச்சதை விடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்கு என்னென்ன பிடிக்கும் லிஸ்ட் போட்டு பாருங்க. எத்தனை பேருக்கு தனிமையா இருக்கிறது பிடிக்கும்? லோன்லினஸ், தனியா இருக்கணும் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் கை தூக்குங்க பார்க்கலாம். லோன்லினஸ், ஆண்டவர் லோன்லினஸை விரும்பல. வாசிங்களேன்,
ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர் பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல. பிரச்சனையே அங்கதான். அதனாலதான் ஆண்டவர் மனுஷன் தனியா இருக்கிறது நல்லதில்லைன்னு சொன்னாரு. பின்பு தேவனாய் கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்ற துணைய, நல்ல துணையை உருவாக்குறது யாரு? தேவன் தான். சில நேரத்தில் நமக்கு பிடிக்காத சில துணையை, நம்ம ஆண்டவருக்கு பிடிக்காத துணையை ஏற்படுத்திக்கிட்டு ஆண்டவரை குத்துதே கொடையுதே அப்படின்னா பிரச்சனை ப்ராப்ளம் அங்க இல்லை. அந்த துணையை ஏற்படுத்தினது யாரு? ஹலோ, என்ன கவனிங்க, அந்த துணையை ஏற்படுத்தினது யாரு? சொல்லுங்களேன். பின்னாடி இருக்கவங்களாம் சொல்லுங்க, அந்த துணையை ஏற்படுத்தினது யாரு? அந்த துணை யார் ஏற்படுத்த? நீ ஏற்படுத்திட்டு, ஆண்டவரே என் கணவர் மனம் திரும்ப ஜெபிக்கிற ஆண்டவரே, என் மனைவி என்னை ரொம்ப திட்டுற ஆண்டவரே, என் மனைவியை மாத்துங்க ஆண்டவரே. அது கண்டுபிடிச்சது நீ. ஆண்டவரே இந்த முள்ள என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆண்டவர் உடனே சொல்வாரு, என் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட உனக்கு ஆண்டவர் ஏற்றதா. நீ அந்த முள்ள ஏற்படுத்தினது யாரு? ஆனா இங்க ஆண்டவர் சொல்ல, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று கண்டு ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை, நான் ஒண்ணு சொல்றேன், கர்த்தர் உனக்கு ஏற்படுத்தினார்னு வச்சுக்கோங்களேன், அது நன்மையாகவே கர்த்தர் மாற்றி வைப்பார். சரி, இப்போ நான் இந்த வார்த்தைக்குள்ள வரேன். அவன் தனியா இருக்கு. அப்ப ஆண்டவர் எதை விரும்பல? தனிமையை கர்த்தர் விரும்பலன்னு சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னையிலிருந்து தனிமையை விரும்பாதீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐ லைக் லோன்லினஸ். நீ தனியா இருந்தா யார் வருவா தெரியுமா? வெரி குட்யா. தனியா இருந்தா யார் வருவா? சாத்தான் வருவான். உங்க பாஷையில நீங்க சொன்ன மாதிரி சொல்லணும்னா சைத்தான். அவன் கரெக்டா வருவான். வந்துட்டு நீ தனிமையா இருக்கிறாய், இந்த கல்லை என்ன ஆக்கும்? அப்பமாக்கும். கொண்டு போய் மேல நிறுத்தி வச்சுட்டு கீழே குடியும். அவர் உன்னை என்ன செய்வார்? தாங்குவார்களே அப்படின்னு உங்களை என்ன செய்வார்? வஞ்சிக்கிறதுக்கு யார் வருவா? இயேசு தனிமையா இருக்கும் போதே பிசாசு வருவானா? நீங்களும் நானும் தனியா இருந்தா என்ன நடக்கும்னு நினைச்சு பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, மனிதன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல என்று கர்த்தர் விரும்பினார். ஸோ இன்னிலிருந்து எரேஸ் பண்ணிருங்க. என்ன எரேஸ் பண்ணுங்க? தனிமையா இருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் ஆசை இருக்குதோ? சரி, இப்போ நான் உங்களோடு கூட இவ்வளோ நேரம் இதை சொல்லிட்டேன். ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிச்சுட்டு ஆண்டவரோடு கூட ரிலேஷன்ஷிப் வைக்கிறதுனால நமக்கு வர வேண்டிய நன்மைகள் என்னன்றதை பார்க்க போகிறோம். பிரசங்கின் புஸ்தகம் எக்லியாசஸ் சாப்டர் 4 verse 12. பிரசங்கின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எக்லியாசஸ் சாப்டர் 4 verse 12. ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். ஆண்டவர் ஏன் ஒரு மனிதன் தனியா இருக்க கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, ஒருவனுக்கு ஒருவன் விரோதமாய் வந்தால் இருவனும் அதற்கு என்ன செய்யலாம்? எதிர்த்து நிற்கலாம். அடுத்தது, முப்பரி நூல் சீக்கிரமாய் அறாது. ஆமா, தேவ பிள்ளை. அதனாலதான் தேவ பிள்ளைகள் சபை கூடி வருதலை விட்டு விடாதுங்கன்னு சொல்றது காரணமே அதுதான். நீங்க தேவ பிள்ளைகளோடு கூட ஐக்கியம் வைக்கிறது காரணமே குடும்ப ஐக்கியம் மாத்திரம் அல்ல. பாருங்க, தேவனோடு கூட ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கணும், சபையோடு கூட என்ன வச்சுக்குவான்? உறவை என்ன செய்து கொள்வான்? வைத்துக் கொள்வான். சரி, இப்போ இன்னும் ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிப்போமா? யோவான் 4:12 வாசிங்க. யோவான் 4:12. தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்த துண்டே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் இப்ப இந்த வசனத்துக்கு வரேன். இந்த 3 பாயிண்ட் மாத்திரம் வேகமா சொல்லி நான் வார்த்தைகளை முடிக்கிறேன். என்ன அப்படின்னா, ஆண்டவரோடு கூட ரிலேஷன்ஷிப் வச்சா, இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இனிமேல் ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவை என்ன பண்ண மாட்டீங்க? மிஸ் பண்ணவே மாட்டீங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட தினமும் நீங்கள் காலையில் எந்திரிச்சோன்னா ஒரு கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி அப்படின்னா, ஆண்டவரோடு கூட என்னுடைய உறவு எப்படி இருக்குதா? சரியா இருக்கான்னு பார்க்கணும். இட்ஸ் மை ரிலேஷன்ஷிப் வித் காட்.
ஆண்டவரோடு கூட உறவு சரியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் நிறைய சேஞ்சஸ் எனக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சில வேளை இந்த வீட்டிலலாம் சாட் போட்டு வச்சுருப்பாங்க பிள்ளைகளுக்கு. என்ன சாட் போட்டு வச்சுருப்பாங்க? காலையில் எழும்பினவுடன் பல் தேய்த்தாயா, முகம் கழுவினாயா, குளித்தாயா அப்படின்னு என்ன இருக்கும்? ஒரு இது இருக்கும். அதே மாதிரி உங்கள் இதில் நீங்கள் ஒரு இது பண்ணிக்கணும். என்னுடைய உறவு ஆண்டவரோடு கூட சரியாக இருக்குதா? என்னுடைய உறவு, நான் ஏற்கனவே நான் சொன்னது போல, சரியான மனிதன், தேவனோடு கூட உறவு வைத்திருக்கிற மனிதன் காலையில் எழும்பினோன்னா முதல்ல யாரை பார்ப்பான்? ஆண்டவரை பார்ப்பான். வேதம் வாசிப்பான், கர்த்தரோடு கூட நடப்பான், சரியாக உறவு வைத்துக் கொள்ளுகிறவன். நான் ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் தேவ உறவு வைத்திருக்கிறவன் வண்டியில் போகும்போது கூட தேவனை குறித்து பாடிக்கிட்டே போவான். அந்நிய பாஷையில் தேவனோடு கூட உறவாடுவான். கர்த்தர் பேசுகிற சத்தத்தை என்ன செய்வான்? He will not only talk, he will not only talk, he will also listen. கரெக்ட் தானே? உறவுன்றது என்ன அர்த்தங்க? உறவுனா என்னது? நான் மட்டும் பேசிட்டு இருந்தேன்னா என்ன இல்லை? நான் மட்டும் பேசிட்டு இருந்தேன்னா உறவு இல்லை. வீட்டில் ஒரு தான் சொல்கிறேன், வீட்டில் நீங்கள் போகிறீங்க, கணவன் இருக்கார், கணவன் வந்து மனைவி பார்த்து, ஏய் நான் சொல்கிறது மட்டும்தான் கேட்கணும், வேறு யாரும் என்ன சொல்கிறது என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னாருன்னு வச்சுக்கோங்க. அது குடும்பமா? குடும்பம்னா என்னது? பேசணும். You know, its relationship with God is not only, asking or talking. It's also the other way. I need to listen. நான் ஆண்டவர் பேசுகிறத நானும் என்ன பண்ணணும்? காது கொடுத்து என்ன செய்யணும்? கேட்கணும். வசனத்து மூலியமா கர்த்தர் பேசுவார், இன்னொரு பிரசங்கத்தின் மூலமே கர்த்தர் பேசுவார், பாடல் மூலியமாய் கர்த்தர் பேசுவார். அதே சமயத்தில் ஆண்டவரோடு கூட அந்நிய பாஷையில் என்ன செய்யணும்? பேசணும். ஆவியில் நிறைந்தவர்கள் பாருங்க, நான் வந்து அந்நிய பாஷை ஏதோ அடையாளம் நான் சொல்ல, அது ஒவ்வொருத்தருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறதான வரங்கள். அந்த வரம் பெற்றிருக்குமானால் அந்த வாரத்தில் தேவனோடு கூட ஆவியில் நிரம்பி நீ ஆண்டவரோடு கூட பேசுகிற ஒரு அனுபவத்துக்குள் நீங்கள் வர வேண்டும். அதனால தான் நீங்கள் ஆண்டவரோடு கூட என்ன வச்சுக்கங்கன்னு சொல்கிறேன்? உறவு வச்சுக்கங்க. சரி, முதலாவது ஃபர்ஸ்ட் திங் வாட் வி ஆர் கோயிங் டு டு, இப்போ வாசிங்க யாக்கோபுக்கள் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சொஸ்தமடையும்படிக்கு, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல், நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகவும் பலனுள்ளதா இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ ஆண்டவரோடு கூட உறவு வச்சுக்கிட்டா உன்னுடைய ஜெபம் பலமுள்ளதாய் மாறும். மற்றவர்கள் உனக்கா என்ன செய்வார்கள்? ஜெபிப்பார்கள். நீ தேவ சமூகத்தில் மற்றவர்களுக்காக ஜெபித்தால் மற்றவர்களும் உனக்காக என்ன செய்வார்கள்? ஜெபிப்பார்கள். பிரதர், நான் ஜெபிக்க மாட்டேன் பிரதர், நான் வச்சுக்க மாட்டேன் பிரதர். இன்னும் ஒரு சிலர்லாம் நான் கேட்டிருக்கேன், தப்பாக எடுத்துக்காதீங்க, ஒரு சிலர்லாம் கேட்டிருக்கேன், எதுக்கு பிரதர், நான் சர்ச்சு முடிச்சோன்னே யாருக்கிட்டையும் எந்த வம்பு தும்புக்கும் நான் போகிறதில்ல, அதனால தான் யார்ட்டையும் பேசாமல் நான் பாட்டுக்கு கிளம்பி என்ன செய்துறேன்? போயிடுறேன். நான் வரேன்னா நான் உண்டு, என் வேலை உண்டு, பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். இதுக்கு பேர் என்ன இல்லை? என்ன இல்லை? ஆனால் சபையில் எல்லாம் இருக்குங்க. நான் இப்பவும் சொல்கிறேன், சபையில் எல்லாம், வீட்லேயே 1000 பிரச்சனை இருக்கும்போது சபையில் 10 பேர் வர இடத்துல என்ன இருக்கும்? பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஆனால் அதுக்காக உறவு வேண்டாம் நம்ம சொல்லலையே. ஆமேன்னு சொல்லுங்களேன். உறவை நம்ம வச்சுக்கணும் தெய்வம் மற்றவர்களோடு கூட. ஏன்னா இந்த உறவு எதுக்கு தெரியுமா? அவன் உனக்காக ஜெபிப்பான், நீ அவனுக்காக ஜெபிப்ப. அல்லேலூயா. அதுலேயும் இந்த ஒரு வசனத்தில் நம்ம வாசித்தோம், நம்ம என்ன சொன்னால், அந்த இந்த வசனத்தில் வாசித்தோம், அது சகோதரத்தில் போய் நீ அறிக்கை பண்ணணும் அப்படின்னு ஒரு வசனத்தை வாசித்தோம். இல்லைம்மா, இந்த காலையில் அந்த வசனத்தை வாசிச்ச ஞாபகம் இருக்குது. நம்ம என்ன சொன்னால், உன் சகோதரனிடத்தில் நீ போய் என்ன செய்யணும்? ஒப்புரவாகு அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. ஆண்டவர் உன் சகோதரனிடத்தில் ஒப்புரவானால், இல்லைப்பா காணிக்கை இல்லை, இன்னொரு வசனம் இருக்குது, அப்பொழுது ஆண்டவர் உன் வேண்டுதலை கர்த்தர் கேட்பாரு அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. நீ தேவ சமூகத்தில் என்ன சொன்ன, சில வேளை நம்ம என்ன சொன்னால், என்னுடைய ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் சிலதை என்ன பண்ணணும், விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும்.
எனக்கு பிடித்ததில்லை அப்படின்றது எனக்கு பிடிச்சதுதான். ஆனா எனக்கு பிடிச்சதை காட்டிலும் அவங்களுக்கு அது பிடிக்குமே, அதனால நான் இந்த காரியத்தை நான் என்ன பண்ணிடுறேன், விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றதுதான் நல்ல ரிலேஷன்ஷிப்புக்கு அழகு. கரெக்ட் தானே? சரிதானே? என் கூட சரின்னு சொல்றவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா? என்னுடைய ரிலேஷன்ஷிப் நான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சதை நான் என்ன பண்ணணுமா, விட்டு கொடுக்கணும். இன்னொரு காலில் ஒரு வசனத்தை வாசம், அது சரியா எனக்கு ஞாபகம் இல்லை. என்ன இதே வசனத்தை மன்னிக்கணும், யாக்கோபு 5:14 தான். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை நல்ல 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 வாசிங்க இந்த வசனத்தை. ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு. நான் பண்ண தப்பு தான். சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் ஏன் போய் கேட்கணும், நான் என்ன பண்ணேன் சொல்றது இருக்கா? சொல்லியிருக்காங்களா? சொல்லுவாங்களா இல்லையா? என்ன சொல்லுவாங்க? நான் ஏன் கேட்கணும், நான் ஒரு தப்பு பண்ணலையே, நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? நான் ஒன்று சொல்றேன், என்ன சொன்ன, மன்னிப்பு கேட்கிறவன் மனுஷன், மன்னிக்கிறவன் நான் சொல்லலை. உலகத்தில் பழமொழி அப்படிதான் சொல்லி வச்சிருக்கிறான். ஒரு நாள் நம்ம ஆண்டவருக்கு சமமாக முடியாது. மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன், மன்னிப்பு கொடுக்குறவன் பெரிய மனுஷன். அப்படி வேணா வச்சுக்கலாம். நீங்க பெரிய மனுஷனா இருந்துங்க, மனுஷனாவே இருங்க. என்ன கேளுங்க, மன்னிப்பு. நீங்க தாழ்ந்ததுனால கர்த்தர் உங்களை உயர்த்திக்கிட்டு தான் இருப்பாரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமா. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நான் இப்போ யாரையும் எக்ஸாக்டாக குறிப்பிட்டு கேட்கல. வீட்டில் உங்கள் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்தா முதல்ல போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகிறது யாரு? என்னங்கக்கா? 2 பேரும். அக்கா வீட்டில் 2 பேரும். உங்க வீட்டில் நீங்க. சரி. வேற ஐயா உங்க வீட்டில்? மகன் உங்க வீட்டில் 2 பேரும். சண்டையை பொறுத்து இருக்குது. ஆமா. அது நீங்க சொல்ற சிச்சுவேஷன் இல்ல, நம்ம சண்டையை பொறுத்து தான். இதுதான் பிரச்சனையே. சண்டையை பொறுத்து இருக்குது. வெரி குட். எனக்கு இப்பதான் ரகசியம் புரியுது. என்னப்பா, நம்ம ஒரு காரியம் சொல்லட்டுமா, இதெல்லாம் விட்டுட்டு நீங்க மனுஷன வசனத்தின்படி நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு. அந்த வார்த்தை சொஸ்தம் அடையும்னா என்ன அர்த்தம்? நீங்க சுகம் ஆகணும்னா உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் என்ன பண்ணுங்க, நான் பண்ணதாங்க தப்பு. இதை சொல்லும்போது ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன். இது எத்தனை பேருடைய வாழ்க்கையில் வருதுன்னு எனக்கு தெரியல. நானும் அதை கற்றுக்கொள்ள பார்க்குறேன். சில வருடங்களுக்கு முன்பாக நான் கேட்ட ஒரு சின்ன காரியம் என்ன அப்படின்னா, ஒரு 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 மனுஷன், ஒரு தாத்தாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 75-76 வயசு இருக்கும். அவர் சொல்கிறார், நாங்கள் திருமணமாகி கோல்டன் ஜூப்ளி கொண்டாடிட்டோம். சர்ச்சில் வச்சு அவங்களுக்காக அந்த கோல்டன் ஜூப்ளி ஆனால் 50 வருஷம் அவங்க திருமண வாழ்க்கை வாழ்ந்துட்டோம். அவங்களுக்காக சபையார் சேர்ந்து ஜோம் பண்ணுறாங்க. ஜோம் பண்ணிட்டு அப்போது உடனே அவர் அந்த ஐயா முன்னாடி சாட்சி சொல்கிறாராம், நாங்கள் திருமணமாகி 50 வருஷம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் எங்கள் 2 பேருக்குள்ளே என்ன வந்ததில்லை, சண்டை வந்ததில்லை. இதை கேட்டோன்னா அங்கே இருக்கிற ஒரு வாலிப தம்பிக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. அது எப்படி 50 வருஷமா எப்படி சண்டை வராமல் இருக்கும்? நடக்காத காரியம் இல்லை, இது நடக்கிற காரியம் இல்லை. இட் இஸ் டூ டிஃபிகல்ட். 2 பேரும் எப்படி இருக்க முடியாது, சண்டை போடாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அடுத்த நாள் போகிறார். போனால் அவங்க வீட்டுக்கு போகும்போது ஐயா பால் வாங்கிட்டு வர்றாரு. கடையில் போய் என்ன வாங்கிட்டு வர்றாரு, பால் வாங்கிட்டார். செம்பில் பால் வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு உள்ள அந்த அம்மாட்ட, அம்மா பால் வாங்கிட்டு வந்துட்டோமா அப்படின்னு அந்த அம்மா, அந்த வயசான பாட்டி என்ன செய்கிறாங்க, உள்ளே வராங்க. உள்ளே வரும்போது மன்னிக்கணும், அந்த வாசப்படிக்கு அந்த பால் வாங்குறதுக்காக வர்றாங்க. வாங்க வரும்போது இவங்க எட்டி கொடுக்குற நேரத்தில், அவங்க வாங்குற நேரத்தில் இந்த பால் என்ன ஆயிடுச்சு, தவறி கிழிந்து விழுந்துச்சு. நம்மளா இருந்தால் என்ன சொல்லுவோம்? இவர் சொல்லார், சனியனே, ஒரு எட்டு முன்னாடி வாங்க தெரியாது சொல்லுவாங்களா, சொல்லுவாங்க மாட்டாங்களா? அவர் அந்த அம்மா, டபுள் சனியனே, நீ ஒரு செட்டு முன்னாடி கொடுத்துருக்க கூடாதா சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? ஆனால் இவர் சொன்னாராம், அம்மா என் மேலதாம்மா தப்பு, நான் ஒரு அடி முன்னாடி வந்தேன்னா அந்த பால் என்ன பண்ணியிருக்காது, கீழே விழுந்திருக்காது. உடனே அந்த அம்மா சொன்னாங்களா, இல்லைங்க என் மேலதாங்க தப்பு, நான் ஒரு அடி முன்னாடி வந்தேன்னா
இதுதான் ரகசியம். நம்ம வாழ்க்கையில் இதை மாற்றிக்கிட்டோம். அதனால இந்த வசனம் சொல்லுது, உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் என்ன பண்ணுமா. நான் ஒன்று சொல்லட்டுமா? எங்கள் அப்பா சர்ச்சில் கோத்தீரில் நடக்கிற ஒரு சம்பவம் என்ன தெரியுமா? இப்போ அவர் பலவீனத்துலாம் முடியலை. அப்போயெல்லாம் நம்ம சர்ச்சில் யாருக்காவது சண்டை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க 2 பேரும் சபையில் நின்று வாயினால் அறிக்கை பண்ணாதான் அவங்களுக்கு திருவிருந்தே கொடுப்பாரு. நம்ம சபையில் நடக்கட்டுமே, பார்க்கலாம். அது இல்லாம அவங்க சண்டை போடுறது மட்டும் இல்லை. சில வேளை நான் நல்லா கேட்டிருக்கேன், எந்திரிச்சு சாட்சியே சொல்றாங்க, நான் எங்க மாமியார் ரொம்ப திட்டிட்டேன், எங்க மாமியார் என்ன மன்னிப்பாங்களாங்க அப்படிம்பாங்க. சர்ச்சில் நான் கேட்டிருக்கேன். அவங்களும் என் மருமகளை நான் ரொம்ப திட்டேன், அவங்களே என்னை மன்னிப்பாங்க. உடனே அப்பா சொல்ல, 2 பேரும் அப்படியே போய் 2 பேரும் ஒன்றா கால் கழுவிட்டு வாங்க பாரு. இவங்க பார்த்து அவங்க கழுவணும், அவங்க பார்த்த இவங்க கழுவணும். இன்னைக்கு நடக்கட்டுமே அது. பாஸ்டர் நீங்களும் சரி, உங்க சபையும் சரி, பாய். இங்க சென்னையில் 100க்கு மேல சபை இருக்குது. நான் ஒன்று சொல்றேன், தேவ பிள்ளைகளை, தேவனிடத்துல உறவை நீ மேய்த்துக்கொள்ளணும்னா நீ ஒரு குற்றங்களை என்ன செய்யணும்? மன்னிச்சு என்ன செய்யணும்? ஒருவருக்காக ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த. அப்போ நீ ஆண்டவரோடு கூட உறவு வச்சுக்கிட்டா உன்னுடைய ஜெபம் எப்பேற்பட்டதா இருக்குமா? பலனுள்ளதா இருக்கும். 2வது வாசிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தேவனோடு கூட உறவு வைத்துக் கொள்கிறவனுக்கு என்ன இருக்குதா? மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். பாருங்க, 2வதாக ஆண்டவரோடு கூட உறவு வைத்திருக்கிறவனுக்கு ஜெயம் உண்டாயிருக்கும். 1வது அவனுடைய ஜெபம் பலனுள்ளதா இருக்கும். 2வது தேவன் சமூகத்தில் ஜெபிக்கிறவனுக்கு என்ன உண்டாயிருக்கும்? ஜெயம். You will have a victorious life. இதை நான் சொல்லும்போது இன்னைக்கு காலையில் நான் இதை மறுபடியும் சொல்கிறேன். ஜனவரி 1ஆம் தேதி ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னது? 2 மடங்கு, 5 மடங்கு, 10 மடங்கு, 100 மடங்கு, 1000 மடங்கு, கோடா கோடி. இது ஆண்டவர் வாக்குத்தத்தமும் கொடுத்தார். இந்த போன வாரம் நமக்கு நடந்த அந்த ஆனிவர்சரி மீட்டிங்லையும் அந்த ஊழியக்காரன் ஒன்றும் சொல்லலை. அவரும் அதே தான் என்ன பண்ணார்? பிரசங்கம் பண்ணார். ஆனால் இதை நான் அந்த வசனத்தை கேட்கும்போது நமக்கெல்லாம் எப்படி இருந்துச்சு? சந்தோஷம், தூக்கம் வரல. ஆஹா, என்னை ஆண்டவர் எவ்வளோ ஆசீர்வதிக்க போறாரு. கோடா கொடி, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அப்பா ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சந்தோஷம் வந்துருச்சு. ஆசீர்வதிச்சாரா? செய்யணும்னு சொன்னாரு. நான் உண்மையாவே சொல்றேன், இந்த வசனம் கொடுத்ததுலேருந்து இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து இந்த நாள் வரைக்கும் நான் படுற பாடுகளுக்கு நான் அளவே சொல்ல முடியாது. அவ்வளோ கஷ்டப்படுறேன். கோடியா அப்படின்னு மனசுக்குள்ள தோணும். ஆனா ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் ஒரு நாள் என்ன ஆகாது? பொய்யா ஆகவே ஆகாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சில வெள்ள பாடுகள் இது ஆண்டவர் அதுக்காக ஆண்டவர் சொன்னார், எனக்கு செய்யல, ஆண்டவருடைய உறவு வேண்டான்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் என்னை செய்ய சொன்னா அவர் என்னை ஜெயிக்கும்படி கர்த்தர் செய்கிறவர். அதுக்கு தான் நான் ஆண்டவர்கிட்ட உறவு வச்சிருக்கிறேன். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். நான் இன்னைக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் அ சக்சஸ்ஃபுல் லைஃப் இன் யோர் லைஃப், have a better relationship with God. உன் வாழ்க்கையில் ஜெயமுள்ளவர்களாய் மாறணும்னா ஆண்டவரோடு கூட சரியான உறவு வைத்துக் கொள்ளுங்கள். 3வதாக சொல்லி முடிக்கிறேன். ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ரோமர் 8:34. ஓ ஜீசஸ். Romans chapter 8 ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், அவரே வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. 3வதா நீ ஆண்டவரோடு கூட ரிலேஷன்ஷிப் வச்சுட்டா நீ ப்ரேயர் பண்றையோ பண்ணலையோ அவர் உனக்காக ஜெபிக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த ரகசியம் தெரியும்? நீ ஆண்டவரோடு கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டா நம்ம ப்ரேயர் பண்ணணுன்ற அவசியம் கூட இல்லை. அதுக்காக தயவுசெய்து பாஸ்டர் இன்னிலேருந்து ப்ரேயர் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டாரு, அதனால் நான் இனிமேல் ப்ரேயர் பண்ண மாட்டேன்னு சொல்லாதீங்க. சரியா?
நான் சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆனால் நான் உனக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு கூட பிரேயர் ஜெயனுச்சு வசனம் அப்படி தானே சொல்லுது. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தார், அவரே எழுந்திருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறோம். உனக்காக ஒவ்வொரு நாள் இன்னைக்கும் நீ ஜீவனோடு கூட இருப்பது அவர் நமக்காக ஜெபிக்கிற ஜபம். உன்னுடைய ஜபம் அல்ல, தெரியுமா? நம்முடைய ஜபம் அல்ல. யாருடைய ஜபம்? தேவனுடைய ஜபம். 3 காரியம். நீ ஆண்டவரோடு கூட உறவு வச்சுக்கிட்டா சொல்லுங்களேன். இல்லை, ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லுங்க. உன்னுடைய ஜபம் என்ன செய்யும்? நிச்சயமாக கேட்கப்படும். 2வது, ஆண்டவரோடு கூட ஜெயம் வச்சுக்கிட்ட உறவு வச்சுக்கிட்டா ஜெயம் உண்டாயிருக்கும். 3வது, ஆண்டவரோடு கூட உறவு வச்சுக்கிட்டா அவர் உனக்காக என்ன பண்ணுவார்? ஜெபிப்பார். எத்தனை பேர் இந்த பாயிண்ட்டை உங்கள் இறுதியத்தில் வச்சுக்கோங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப்பை என்ன பண்ணிடாதீங்க, விட்டு விடவே. யாரோடு கூட ரிலேஷன்ஷிப் நான் கேட்குறேன். ஆனால் ஒரு காரியம் மாத்திரம் மைண்டில் வச்சுக்கோங்க. தேவனை நேசிக்கிறவன் ஜெபிக்காமல் இருக்க மாட்டான். தேவனை நேசிக்கிறவன் வேதம் வாசிக்காமல் இருக்க மாட்டான். தேவனை நேசிக்கிறவன் ஆலயத்துக்கு வராமல் இருக்க மாட்டான். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்ணில் மூடுவோம். ஜீசஸ். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே 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 இயேசுவே. உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன். உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன், நான் பலனானேன், நான் பலனானேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள. எழுந்து நிற்போமா? இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள விட
ஒரு விஷயம் ஒரு தடவை கேட்போம், என் ரிலேஷன்ஷிப் ஆண்டவரோடு கூட எப்படி இருக்குது? கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருதயத்தில் கையை வச்சு நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. உன் ஆண்டவரோடு கூட நேரத்தை செலவு பண்றதை விட, உன் குடும்பத்தோடு கூட நேரம் செலவு பண்றதை விட எவ்வளோ நேரம் வீணா செலவு பண்ற? unnecessary spending times which creates a problem in your life. உனக்கு தேவையில்லாத காரியம் செய்கிறதுனால உன் வாழ்க்கையில இருக்க உறவை, உன்னுடைய அப்பா அம்மா கூட இருக்கிற உறவு, உன்னுடைய நண்பர்களோடு கூட இருக்கிற உறவு, உன் சபையோடு கூட இருக்கிற உறவு, உன்னுடைய ஹalleluya நண்பர்களோடு அணைஞ்சு உன்னுடைய ஹalleluya குடும்பத்தாரோடு கூட இருக்கிற உறவை எதையெல்லாம் பிரேக் பண்ணுதோ அதை நீ காலவெல்ல விட்டுருங்களேன். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டுருவோமே. சகோதரனே, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். அவர் ஆதியில வார்த்தையா இருந்தாரு, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்துச்சு, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அது மெய்தான். ஆனா அவர் உனக்காய் மரித்தாரே, அவர் உனக்காய் இறங்கி வந்தாரப்பா. காரணம் என்ன தெரியுமா? அவர் உன்னோடு கூட உறவு வைத்துக்கணும்னு பார்க்கிறாரு. இந்த ரிலேஷன்ஷிப்பை இழந்து போயிடாத, அந்த உறவை விட்டு விடாத. உலகத்துல வேற யார் உன்னை நேசிக்கிறாங்களோ நேசிக்கலையோ, உன்னை நேசிக்கிற கர்த்தர் உன் அருகாமல் நின்று கொண்டு இருக்கிறார். அவர் சொல்றாரு, மகனை உன் பக்கத்துல நின்று கேட்கிறாரு, மகளை என் கூட உறவு வச்சுக்க மாட்டியா? நான் எத்தனை முறை உன்னை தேடி வந்தேன், எத்தனை முறை உன்கிட்ட வந்தேன். நானு நீ என் கூட பேசுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ பேசுறதை விட வேற எங்கேயோ உன்னுடைய நேரத்தை, உன்னுடைய சிந்தனை வேற எங்கேயோ வச்சிருக்கிற. அதனால உன் பக்கத்துல உட்காந்து பார்த்துட்டு நீ பேசலன்னு சொல்லி நான் போயிட்டேனே. இன்னைக்கு என் கூட பேச மாட்டேன், பக்கத்துல நிக்கிறாரு. உனக்கா ஆணி கடாவப்பட்ட கரங்களோடு கூட பக்கத்துல நிக்கிறாரு. ஆண்டவர் சொல்லாரு, நான் உன்னை நேசிக்கிறேன் தம்பி, அருமையான மகனே, நான் உன்னை நேசிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு. Let's rebuild our relationship with God. ஆண்டவரோடு கூட என் உறவை சீர்படுத்திக் கொள்வோம். இல்லாவிட்டால் நாட்கள் கொடிதா இருக்கிறது. வரும் ஆக்கினைக்கு உன்னை தப்பித்துக் கொள்வதற்கு தேவனோடு கூட உறவு வைத்துக் கொள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வேலையிலையும் தேவன் எங்களோடு கூட கர்த்தர் பச்சமா பேசுனீங்க. கர்த்தர் எங்களோடு கூட திட்டமா கர்த்தர் ஆண்டவர் இடைப்பட்டீங்களே. ஆண்டவரே, உம்மோடு கூட உறவு வைத்துக் கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, அந்த உறவு கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைப்பது மாத்திரமல்ல, நித்தியத்திற்குள்ள கொண்டு போவோம் நாங்கள் நம்ம விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எத்தனையோ உறவுகள் இருந்தாலும் என் ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவு மேலானதப்பா. அந்த உறவை நாங்கள் எங்களுக்குள்ள ஆழமா வைத்துக் கொள்வது கர்த்தர்களுக்கு கிருபை. ஆசீர்வதியும் இந்த வார்த்தைகள் இந்த வாரம் முழுவதும் எங்கள் பிள்ளைகள் சிந்தித்து அதன்படி செயல்பட கர்த்தர் கிருபை தாரும். இதுவரை நடத்தினவர் இனி நடத்தும் கனமும் மகிமையும் துதியும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Welcome to Berea Bethel Assembly.